பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய பாஸ்டர் சாமுவேல் பேசுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக நான் ஒரு MNC என்ன சொல்லப்பட்ட ஒரு தனியார் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் லெவலிருந்து மேனேஜர் என்ற லெவலுக்கு நான் தொடர்ந்து வேலை செய்து ஆண்டவர் என்னை உயர்த்தி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் போகிறப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஒரு திகில், என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன மாதிரி டென்ஷனாக இருக்க போகுது, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நான் கடந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில கூட எனக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவை எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி வர எனக்கு கிருபை செய்தார். அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஆதலால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். பாருங்க, இந்த கவலை குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பண தேவைகளை குறித்து, நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்தான கவலையா இருக்கிறது. ஆனா பாருங்க, தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல நம்மளை குறித்தான நினைவை வைத்திருக்கிறதாம். அது தீமைக்காக அல்லவாம், சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறதாம். உலகம் சொல்லும் நீ தோற்று போவாய், உலகம் சொல்லும் உனக்கு பிரச்சனை வரும், உலகம் சொல்லும் உனக்கு பயப்படுத்தும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாட்களை உருவாக்கின தேவனுக்கு எல்லாமே தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளைய தினம் உங்களுக்கு தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்காகவே ஆண்டு படைத்திருக்கிறார். பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயம் சூழ்ந்து கொள்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தி 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். பாருங்க, இந்த பயம் நம்ம இடத்துல வந்து பேசுமா, நீ தேற்று போவாய் என்று சொல்லுமா. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நாட்களை உருவாக்கி இருக்கிறார். நாளை தினம் என்னவா இருக்கும் என்று நீங்க பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து அதை உருவாக்கினவர்கள், அதற்காக படைக்கப்பட்டவர்கள் கவலைப்படட்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கொண்டு பலனடைந்து தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்குள்ள கடந்து செல்வோம். தொடர்ந்து நம்ம